வெல்கம் பேக் டு NL Home Foods. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோல வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல வந்திருக்கோம். நம்ம என்னென்ன செய்றோம் இன்னைக்கு கஸ்டமர்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு செய்றோம். வெஜ் போட்டு வெஜ் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை இன்றைக்கி நான் ஃபுல் ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீல் மேக்கர் வந்து ஒரு 250 கிராம் பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. பாயிலிங் வாட்டரில் போட்டு இமீடியட்டாக எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றட்டோன்னு வெயிட் பண்ணுவோம். ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சுப்பா. டாக்டர் கிட்ட போனேன். பிபியும் சுகரும் அதிகமாகிடுச்சு. ஏம்மா பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு திடீர்னு? வேலை அதிகம்ப்பா. அதனால வந்து இந்த முடவாட்டுக்காய் சூப் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, சசி அந்த முடவாட்டுக்காய் சூப்புமா கூடுமா, அதை குடிச்சாக்கா நல்லா இருக்குது. இந்தாங்க முடவாட்டுக்கால் சூப் குடிங்க. சரிம்மா. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போதான்ப்பா நல்லா இருக்குது. டயர்டு இல்லாமல் நல்லா இருக்குதுப்பா. அந்த முடவாட்டுக்கால் சூப்பு குடிச்ச உடனே கால் வலி, இடுப்பு வலி, கை காலெலாம் அதுலாம் சோல்டெல்லாம் விட்டு போயிடுது. இப்போ அதை குடிச்சதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது. முடவாட்டுக்கால் சூப் குடிச்சிங்களா? தெம்பாயிடுச்சின்னு சொன்னீங்களே இப்போதானே? ஆமாப்பா. டான்ஸ் எனக்கு நல்லா தெம்புது. இப்போ எகிரி எகிரி குச்சி டான்ஸ் ஆடணும் போல இருக்குது. டான்ஸ் ஆடாலும் தெம்பாயிடுச்சு. இன்னும் 16 வயது 16 அழகு 16. பாட்டு முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து அடுத்து குழம்புக்குள்ளே போகலாம். 1 கிலோ வெங்காயம் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம்பு, 3 பட்டை, 3 பிரியாணி இலை, 5 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே எள்ளு. இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது நான் செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 25 பேர். 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது ரெண்டாத்தையும் கூட சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம். 2 பெரிய தக்காளி இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சிடலாம். இதை அப்போ தான் வந்து குழம்பு வந்து திக்காகும். அடுத்து இந்த குழம்புக்குள்ளே போட மீல் மேக்கரை நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்னா அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருவோம். இது கூடவே நம்ம கடலை மாவு இல்லை அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா டைட்டாக பிடிக்கும். ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக இதை வந்து ரவுண்ட் ஷேப்போ இல்லை என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விடலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோன்னா திருப்பி இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்க்க பாருங்கள் யம்மியாக இருக்குது. குலோப்ஜாம் மாதிரி இருக்குல்ல. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சோயா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ சும்மா ஒரு குழம்பு செய்யாமல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட முடியலன்னா இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க வீட்டில். இது எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டலாம். பொடி வெங்காயமும் சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் அதெல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுவோம். இது 2 மினிட்ஸ் வதங்கினோடனே மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துடுவோம்.
உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது வந்து கொதிக்கிற டைமில் நம்ம வந்து மீல் மேக்கர் வச்சுருக்கோம்ல ரவுண்ட் பண்ணி அதை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். அது ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். பாருங்கள், சூப்பரான எம்மியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்னும் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் காமிக்கலான்னு இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். எங்ககிட்ட முடவாட்டுக்கால் சூப்பு மிக்ஸ் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது போதாது, நாங்கள் எல்லா பொடியும் வந்து சேல் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான ஹெல்த் மிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏபிசி மால்ட், இந்த ராகி மாத்து மாவு கஞ்சி மிக்ஸு, அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்து முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து எங்ககிட்ட வாங்குனீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து எங்கள் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்கள் நம்பரை வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் லொக்கேஷனில் இருந்தீங்கனாலும் நாங்கள் இதை டெலிவரி பண்ணுறோம். ஃபுட்டு வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து எங்கள் நியரர் லொக்கேஷன், அதாவது வில்லிவாக்கம், பெரம்பூர், கொளத்தூர், அண்ணா நகர், ஐனாவரம், இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் ஹோம் ஃபுட் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை தர ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமும் ஒரு சில பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக பயனடைவாங்க. அதாவது ஃபுட்டு வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஃபுட்டு கொடுப்போம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.